வீக் ஸ்டூடெண்ட்ஸ் நிஜமாவே அவங்க வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான மெத்தட்ல நம்ம சொல்லி கொடுக்க மறந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டை டிமோட்டிவேட் பண்ணாம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது சொல்றேன். வீடியோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே அவங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறாங்கன்றத ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. அவங்கள மார்க்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாலும் அதை ஒரு பெரிய ரீசனா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதுல இருந்து கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படதான் செய்யுது. ஸோ ஒரு 5 minutes எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸை பார்ப்பீங்க. மூணாவது, இவங்களால கத்துக்க முடியாதுன்றது கிடையாது, இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது. ஸோ அவங்களோட பேஸ்ல அவங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்து காத்துருங்க. அண்ட் ஃபோர்த், அவங்களுக்குள்ளயும் ஒரு சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ல இருக்கலாம், டிராயிங்ல இருக்கலாம், மியூசிக்ஸ்ல இருக்கலாம். அதையும் ஐடென்டிஃபை பண்ணி அதையும் என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா மோட்டிவேட் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அவன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அதை உடனே தப்புன்னு சுட்டி காட்டாம வாடா தம்பி லெட்ஸ் ட்ரை அகைன் சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வீக் ஸ்டூடெண்ட்டும் பிரைட் ஸ்டூடெண்டா மாறுவாங்க. அண்ட் எந்த டீச்சர்ஸ்லாம் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க.